வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இன்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது தனியாக பர்சனலாக வீடியோஸ் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம பெய்டு எடிட்டிங் பண்ணி கொடுக்கலாம். இப்போ வீடியோன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நியூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பிளாங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிப்புன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோ கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணுற ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் தேர்ட் ஆப்ஷனை எனபிள் பண்ணிவிடுங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற ஆப்ஷனை வச்சு நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து லைட்டாக அந்த மாதிரி பெண்ட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்க ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபோட்டோஸோட சைஸ் தேவை அப்படின்றத நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் வந்து கிராப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துலேருந்து எந்த இடத்த வரை வேணும் அப்படின்ட்டு அப்புறம் நடுவில் உங்களுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து எது அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்றது, ஃபேஸ் மட்டும் கவர் ஆகணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். சென்டரில் இருக்கணும் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு. ஸோ அதனால் மேலே இந்த மாதிரி கார்னரில் செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே பாருங்கள் ஃபில்டர்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு கான்ட்ராஸ்ட்டு, ஸ்டேச்சுரேஷன் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இன்னசென்ட் பாய்ன்ற டெக்ஸ்ட் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதை கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு உங்களோட ஃபோட்டோஸு கீழே நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களோட ஃபோட்டோஸ் கீழே இந்த இன்னசென்ட் பாய்ன்ற டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரை ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இன்னொன்று கொடுத்துருவேன். ஸோ டெக்ஸ்ட்டு பிஎன்ஜி மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து அந்த இன்னசென்ட் பாய்ன்றதுக்கு கீழே செட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அந்த இன்னசென்ட் பாய் செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அலைட்மெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ செட் பண்ணிவிட்டு இப்போ கடைசி ஆட் பண்ண அந்த டெக்ஸ்ட் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையே செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு கீழே அந்த பிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருவேன், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி வால்யூம்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வந்து வால்யூமை மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் மாதிரி இருக்கும் டிக் ஆப்ஷனுக்கு மேலே, அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிடும். இப்போ கீழே பிளண்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் லைட்டுன்ற ஃபஸ்ட் ஆப்ஷனே செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனுக்கு வந்து செட் ஆகிடும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்து அப்படியே லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த லைட் எஃபெக்ட் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 15 செகண்ட் தான் இருக்கும். அதுக்கு அந்த 15 செகண்ட் கிட்ட வந்துட்டு அந்த லைட் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டூப்ளிகேட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டூப்ளிகேட் செட் ஆகிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்ம மேட் பண்ணியிருப்போம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ கீழே பாருங்கள் மியூசிக்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் மியூசிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு மை மியூசிக் வந்துடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இப்போ வீடியோஸை ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. இப்போ கீழே வாட்டர் மார்க் இருக்கும், அந்த வாட்டர் மார்க் மேலே ஒரு கிளிக் பண்ணி ஃப்ரீ ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ வீடியோவில் கரெக்டாக எல்லோரும் பார்த்து பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். மேலே சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி தேவையான குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.